ஹாய் மக்களே, நான் உங்கள் தர்மினி. இன்னைக்கு என்ன உங்களுக்கு செய்து காட்ட போறேன்னு சொன்னா சின்ன ரொட்டியும் கட்ட சம்பலும் தான். ஓகே, நீங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட் ஆயிருக்கும் என்று சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வாங்கினாங்க தேவையான பொருட்களை பார்ப்போம். கோதுமை மாவு வந்து நான் 500 கிராம் எடுத்துருக்கிறேன். இவ்வளவு தேங்காய் பூ எடுத்துருக்கிறேன். இதில் வந்து கூடுதலாக நான் ரொட்டிக்கு தான் போட போகிறேன். ஒரு கொஞ்சம் தான் கட்ட ஜம்மலுக்கு எடுக்க போகிறேன். தேவையான அளவு கருவேப்பமிலை, வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன், வெட்டுத்தூள், உப்பு தேவையான அளவு, பட்டர் கொஞ்சம், சின்ன சீரகம் நான் பொடி செய்து வச்சுருக்கிறேன், மிளகு, இது கடலைப்பருப்பு கொஞ்சம் எடுத்துருக்கிறேன், மிளகறி எண்ணெய் எடுத்துருக்கிறேன். இப்போ வாங்க நாங்கள் முதல்ல மாவை அரைச்சி எடுப்போம். இப்போ அரிச்சு முடிஞ்சது பாருங்க. இதுக்குள்ள நான் இப்போ தேவையான அளவு உப்பு போடுறேன். இப்போ வாங்க நாங்கள் தேங்காய் பூவையும் போட்டுக்கொள்ளுவோம். இப்போ இது இருக்காக நாங்கள் விடுவோம், கலந்து விடுவோம். கலந்தாச்சு. இப்போ நான் தண்ணி விட்டு குழைச்செடுக்க போகிறேன். உங்களோட மாவு கேட்ட மாதிரி விட்டு கொள்ளுங்க. பாருங்க, இதே மாதிரியே நீங்களும் குழைச்செடுத்தீங்கன்னா சரி. இங்கே ரொட்டிக்கு வளமையாக குழைக்கிற மாதிரி தான் பாருங்க. இப்போ நான் வந்து குழைச்சி எடுத்துட்டேன். இதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டு குழைச்செடுக்க போகிறேன். இதையும் நாங்கள் வடிவாக இருக்கா குழைச்சி விடுவோம். இப்போ வாங்க இதெல்லாம் குழைச்சிட்டேன். இப்போ இதை மூடி வச்சு விடுவோம் கிடக்கட்டும். இப்போ வந்து நாங்கள் சம்பலுக்கு முதல்ல தாளிப்போம். வெங்காயத்தை முதல்ல நான் சட்டி வச்சுட்டேன். இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொள்கிறேன். பிறகு எண்ணெய் ஹீட் ஆகிட்டுது. இப்போ நான் வந்து கடலைப்பருப்பையும் மிளகாயும் போட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து ஒரு கால் வதக்கி விடுவோம். இருக்கா இதுக்குள்ள வந்து வெங்காயத்தையும் போட்டுக்கொள்கிறேன். வண்டியில் வந்து ஒரு பொன்னிறமாக விரட்டுக்கும். அதோட வந்து கருவேப்பமிலையும் போட்டுக்கொள்கிறேன். அதே ஒருக்கா வடிவாக வதக்கி விடுவோம். இப்போ இந்த பொன்னிறமாக ஆயிடுச்சு. இதோட வந்து நான் தேங்காய் பூவை சேர்த்துக்கொள்கிறேன். கொஞ்சமாக தான். அதையும் ஒருக்கா வதக்கி விடுவோம். பாருங்க, இந்த மாதிரிக்கு நீங்கள் வதக்கி கொண்டிருக்க வேணும். தேங்காய் பூ ஏன் போட்டு நான் சொன்னேன். இப்போ இந்த நல்ல டேஸ்டாக இருக்குது. நீங்கள் வதக்கி சம்பல் இடிச்சிங்கன்னு சொன்னால் நல்ல டேஸ்டாக இருக்கும். நீங்கள் சும்மாவும் போட்டுக்கொள்ளலாம், இதுக்குள்ள போடாமலுக்கும் போட்டுக்கொள்ளலாம். பாருங்கோ, இவ்வளவுந்தான். இனிமேல் நாங்கள் சம்பளம் இடிப்போம். பாருங்கோ, முதல்ல நான் இந்த தாளித்து வச்ச வெங்காயம் அது எல்லாத்தையும் போட்டுக்கொள்கிறேன் உடலுக்குள்ள. இதை இப்போ நாங்கள் வடிவாக பிடிச்சு கொள்ளுவோம். இந்த கடலைப்பருப்பெல்லாம் நல்லா பிடிபடணும். இதோட வந்து இப்போ இந்த சின்ன சீரகம் கொஞ்சம் போடுறேன். இதோட இப்போ வந்து நான் உப்பையும் போட்டுக்கொள்ள போகிறேன். அதோட வெட்டுத்தூளையும் போட்டுக்கொள்கிறேன்.
உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. நான் கொஞ்சம் கூட போட்டுக்கொள்கிறேன். அதையும் போட்டு வடிவாக இடிச்சு எடுப்பேன். நீங்கள் இந்த சம்பல் செய்கிறேன்னு சொன்னால் மிக்சிலையும் போட்டு நீங்கள் அரைச்சி கொள்ளலாம். ஆனால் நீங்கள் இடிக்கிற மாதிரிக்கு வராது. எங்களுக்கு இடிக்கிறதுன்னு சொன்னால் கொஞ்சம் கூட பிடிக்கும். நீங்கள் மிக்சிலையும் அடித்து கொள்ளலாம். கட்டை சம்பளம்டா இப்படி இடிச்சு எடுத்தா தான் நல்லா இருக்கும். பாருங்க இந்த சம்பளை எல்லாம் இரண்டு வந்துட்டுது. உங்களுக்கு இடிச்சு முடிஞ்சது. இப்போ வந்து நான் புளி சொல்ல இல்லை, கொஞ்சமாக புளியும் போட்டுக்கொள்ள போகிறேன். முதல்ல நான் புளியை சொல்லாமல் விட்டுட்டேன், மறந்து போயிட்டேன். அதையும் போட்டு கொஞ்சம் முடிச்செடுப்போம். பாருங்க இடிச்சு முடிஞ்சது. இப்போ வந்து நாங்கள் அள்ளுவோம். பாருங்க நான் கையால் தான் எடுத்து காட்ட போகிறேன் உங்களுக்கு. இந்த கையால் நீங்கள் இப்படி அள்ளைக்குள்ள பாருங்க என்ன மாதிரி உருளையாக வருதுன்னு பாருங்க. இதே மாதிரியே நீங்கள் உருளையாக எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த எண்ணெயில் வதக்கினது எல்லாம் பாருங்க இப்படி வந்திருக்கண்டு. இப்படி பாருங்க உருண்டையாகி வச்சுக்கிறேன். இப்படி வரணும் நீங்கள் இடிச்சு எடுத்தால் கட்டச்சம்பல். இப்போ வாங்க நாங்கள் ரொட்டியை முதல் வெட்டி எடுப்போம். அதுக்கு முன்னம் இந்த மாவுக்குள்ளே கொஞ்சம் பட்டரும் போட்டு குழைச்செடுக்க போகிறேன். வடிவாக குழைச்செடுப்போம். இது வந்து நீங்கள் கெந்நேரம் வைக்க தேவையில்லை. நான் சம்பல் இடிக்கு மட்டும்தான் இது வச்சேன். நான் ஓகே, இனிமேல் நாங்கள் எல்லாம் தட்டி எடுப்போம். முதல்ல நான் மிசையில் எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். இந்த மாவை வச்சு ரொட்டி எடுக்க போகிறேன். பாருங்க இதே மாதிரி உருட்ட வேணும். இதுக்கு பிறகுதான் நான் வெட்டி எடுக்க போகிறேன். இப்படி ஒரு சில்வர் இந்த விளிம்பால் வெட்டி எடுக்க போகிறேன். ஓகே, இவ்வளவுதான். பாருங்க இப்படி எப்படி நீங்கள் வெட்டி எடுத்தீங்கன்னா சரி. பாருங்க இப்படி எல்லாத்தையும் நாங்கள் வெட்டி எடுப்போம். எல்லாத்தையும் நாங்கள் வெட்டி எடுத்து போட்டு காட்டுறேன். பாருங்க நான் எல்லாம் வெட்டி எடுத்தேன். இன்னும் வந்து இந்த மாவை நாங்கள் எடுக்க போகிறேன். மேலால் எடுத்துட்டு திருப்பியும் நாங்கள் அதை உருட்டி திருப்பியும் அதே மாதிரி நான் அடிச்செடுக்க போகிறேன். அந்த எடுத்த மிச்ச மாவையும் திருப்பியும் நான் உருட்டி போட்டு வெட்ட போகிறேன். இதே முறுக்கா வெட்டுவோம். பாருங்க திருப்பியும் வட்டி எடுத்துட்டேன். திருப்பியும் கொஞ்சமாக வந்து கொண்டு தான் இருக்குது. அதையும் நாங்கள் திருப்பியும் ஒரு கால் வட்டி விடுவோம். பாருங்க இவ்வளவுதான் மா இருக்குது. நாங்கள் திருப்பியும் உருட்டி போட்டு இவ்வளோத்தையும் திருப்பியும் வெட்டுவோம். பாருங்க எல்லாம் வட்டி எடுத்துட்டேன். இதை நாங்கள் இனிமேல் சுடுவோம். பாருங்க நான் வந்து இந்த கரண்ட் மிஷினில் தான் நான் இப்போ இதை வேக வைக்க போகிறேன். நீங்கள் வந்து இந்த இதில் கூடி வச்சு கொள்ளலாம், தோசை தட்டில் கூடி. பாருங்க நான் இதுக்கு மேலால் கொஞ்சம் எண்ணெய் தெளிச்சிருக்கிறேன். இப்போ வந்து நான் ரொட்டியை போடுறேன்.
பாருங்க நான் ரொட்டி எல்லாம் போட்டுட்டேன். அதுக்கு மேலாலே கொஞ்சம் எண்ணெய் தொளிச்சு விட போறேன். இப்போ பாருங்க நான் திருப்பி விட போறேன். பார்த்தீங்களா எப்படி வடிவாக இருக்குண்டு. பாருங்க 2 பக்கமும் நல்லா வேகிட்டுது. இப்போ நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளுவோம். பாருங்க இந்த மாதிரி அழகா இருக்குண்டு. நான் என்னமா ஃபுல்லாக சுட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க இப்போ எல்லாம் சுட்டு எடுத்து முடிச்சுட்டேன். இதை வந்து நீங்கள் கட்டை சம்பளோட சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு சொர்க்கம் தெரியும். பாருங்கோ எல்லாம் செய்து முடிச்சுட்டேன். இன்னொருக்கா சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்கு. நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க. ஓகே, லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.